வணக்கம். இந்தியன் பாரத தாயின் பாதையில் ஒன்று சொல்லணும்னு ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இப்போ உள்ள இளைஞர்கள் வந்துட்டு ஒரு சமுதாயம் வந்துட்டு ஒரு வெளியில் 4 பேர் 50 பேர் கோடி பேருக்கு ஒரு வெளிநாடுகளுக்கு தகவல் தெரியணும்னா அது ஒரு இளைஞர்களால். ஒரு வீட்டுக்கதை, ஒரு வீடு மாறணும் அப்படிங்கிறது ஒரு பெண்கள் கையில் இருக்குது. பெண்கள்ன்றது வந்து நம்ம சகோதரி, அக்கா தங்கைகள், சகோதரிகள், மதர் சார்பற்றும் இருக்கணும். ஒரு தாய்னா பாரத தாய் அப்படி தான். அந்த பாரதத்தில் வந்து மதமும் இல்லை, ஜாதிகள் இல்லைன்னு தான் பெரும் தலைவர்களோ தலைவர்னு சொல்கிறது எனக்கு வந்துட்டு தலைவருங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜாம்பவான்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்கள மாதிரி தான் இருக்கணும். வீட்டில் ஒரு பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு தலைவி, குடும்ப தலைவி அப்படின்னா வந்து ஒரு தாய் குணம்னா என்ன, ஒரு 6th சென்ஸ் உங்களுக்கு தான் இருக்குது. உங்களுடைய ரத்தம், உங்களுடைய ஜீன், உயிர் வந்துட்டு ஒரு அப்பா கொடுத்தது, இன்னொரு பாதை கொடுத்துறது யார், ஒரு தாய். நம்ம பாரத தாய் தான். எல்லாருமே தாய் குலங்கள். அவங்க கையில் இருக்க ஒரு பிள்ளை வாழ்க்கை. ஒரு ஆண் மகனோ ஒரு பெண் மகளோ இருக்கா அப்படின்னா இளைய சமுதாயங்கள் எப்படி வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்கா தங்கச்சி கையில் இருக்குது. அவங்க எப்படி இருக்கணும், இனிமேல் வர்ற நாடு என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். பிள்ளைகளுடைய சமுதாயம் எங்கேருந்து கெடுதுன்னா, குடும்பம் சரியில்லாமல் தான் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தவறான பாதைக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நாட்டுப்பற்று, நாட்டு சிந்தனை வரணும் அப்படின்னா குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றது. குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பெரிய ஒரு கதையை நான் சொல்லுவேன், ஒரு குட்டி கதை, ஆனால் பெரிய கதை நான் சொல்ல போகிறது. நேதாஜிக்கு அப்புறம் இப்போ ஒரு மோடி வந்திருக்காரு. இந்த மோடிக்கு அப்புறம் பாரத தாயின் மகனாக யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த பாரதத்தை காப்பாற்ற முடியும். இந்த பாரதத்தை காப்பாற்ற முடியாத தலைவர்கள் யாரோ மீண்டும் வந்தால், அவருக்கு அப்புறம் வந்தால் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய பேரழிவு இருக்குது. அது என்ன இயக்கம் அப்படின்னா, அது வேறு மாதிரி இயக்கங்கள் வந்துட்டு ஒரு அடுத்த நாடு, பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு எதிர்த்தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னா நல்ல தலைவர்கள் கையில் தான் நம்ம நாடு இருக்கணும். நல்ல ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு குடும்பம் இல்லாதவர்களோ நல்ல குடும்ப தலைவனோ அவங்க தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அதை நான் சொல்ல வரேன். நான் சொல்கிற வார்த்தைகள்லேயே நல்ல படிப்பறிவு உள்ள ஒரு ஆட்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்ல வர்றது என்ன, தம்பி என்ன சொல்ல வராங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. அதனால் வீடு திருந்தணும், அதுக்கப்புறம் நாடு திருந்திட்டுனா எல்லோரும் நம்ம நலமாக